ஃப்ரெண்ட்ஸ், இந்த பதிவு எதுக்குன்னா, நம்ம மீன்களை கழுவும் போது வேகமாட்டு அப்படியே எடுத்து இங்கே செதில்களை எடுத்து இங்கே இருந்து அந்த அழுக்குகளை எல்லாம் வேஸ்ட் எல்லாம் அப்படியே நீட்டாக எடுத்துருவோம். எடுத்துட்டு அப்புறமா இங்கே வச்சுட்டு இருப்போம் ஒவ்வொன்றையும். ஆனால் இந்த மீனை நான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கேன்னு சொல்லி இந்த மீனை கொஞ்சம் லைட்டாக கவனித்தேன். பார்த்துடுங்க. கவனிக்கும் போது இங்கே ஷைனிங் பண்ணது போல் இருந்தது தொண்டைய பக்கத்தில். இது என்னடா ஷைனிங் பண்ணுது அப்படின்னு நினச்சிட்டு மெதுவாக இப்படி பார்க்கும்போது இங்கே இந்த சூண்டை இருக்குது பார்த்தீங்களா, அவங்க சூண்டை போட்டு பிடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சூண்டை அதுக்கு வாயில் கவ்வி இருந்து வரவே இல்லை. ரொம்ப கஷ்டமாக இருக்குது இழுத்து எடுக்கிறது கூட. அவ்வளவு ஸ்ட்ராங்காக அது கொழுவி இருக்குது. கொழுவி அப்புறம் அந்த நூல் அறந்துருக்கேன்னு நினைக்கிறேன். அந்த சூண்டை அப்படியே வச்சிருக்காங்க. பார்த்துடுங்க. எம்மா எப்பப்பப்பப்பப்பா வந்துட்டு ஒரு அளவு. இங்கே பாருங்க, சூண்டையாக மீன் தூண்டில் போடுவாங்க இல்லையா, அந்த சூண்டையில் போடி அதை பார்த்துடுங்க. எம்மா